ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் டாக்டைல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 பார்ட் 2 என்ன சொல்கிறது டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம அடுத்ததாக கார் எஸ்கேப் பண்ணிப்போம். ஸோ பார்ட் 3ல் தான் வந்து கார் எஸ்கேப். ஸோ நம்ம பார்ட் 2 பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கிரானியை வந்து என்ன பண்ண போகிறோம். ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, அது பேர் மறந்துச்சுங்க. பக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து பக் பண்ணியே விளாண்டுட்டு இருந்தால் வேஸ்ட்டு, விளாட்றதுக்கே அர்த்தம் இல்லை. அப்புறம் நீங்களும் எப்படி பார்ப்பீங்க. அதனால் நான் வந்து பக் பண்ண போகிறதில்ல இந்த தடவை கிரானியை. ஸோ வந்து இந்த சொட்டை கிழவி வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம டாய்லெட் கூட தேடிப்போம். ஓகேவா, எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வெளியே கீழே பார்த்துடுச்சுங்க என்ன கிரானி. கொஞ்சம் பயந்து தான் விளாட்ணும். சரி ஓகே, கொஞ்ச நேரம் ஒழிஞ்சு போயினா வந்து உள்ளே வந்து அந்த கிரானி பார்த்துடுச்சு. ஸோ வந்து டப்புன்னு உள்ளே வந்து அடிச்சிடும். ஓகே, அது கண்ணு தெரியாது. ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்ணு தெரியாது கபோதி கிரானி அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, இது என்னது கன்பால் கிடச்சிருக்கு. நான் ஏன் வெளியே போகிறேன். சரி ஓகே போவோம். ஐயோ தள்ளி விட்டு ஓகே இந்த தள்ளி விட்டு இந்த கிரானியை வர வைப்போம். வர வச்சு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போவோம். அப்போ தான் கிரானிக்கு தெரியாது. ஓகே, ஆனால் நம்ம வந்து பக் பண்ணி பார்ப்போமா சும்மா. என்னங்க எனக்கு கிளவி உள்ளக்க வர மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி கிளவி வாடி இப்படி கிரானி சொட்டை கிளவி வந்துச்சுங்க. உள்ளே போ என்னங்க இது. ஐயோ அடித்து போட்டுருச்சுங்க கைஸ். நம்ம சொன்னது வந்து கிரானி வந்து கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஸோ அதனால் நம்மளை அடித்து போட்டுச்சு. இனிமேல் நான் பக் பண்ணவே மாட்டேன் கிரானி, என்னை அடிக்காது ப்ளீஸ். என்னை அடிச்சுட்டே இருக்குது கிரானி, சும்மா அடிக்குது, சும்மா கடுப்பு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. தேவையான பொருளை கண்டுபிடிப்போம். இந்த கிரானி சுற்றிட்டு கிடக்கட்டும் எங்கேயாவது. ஓகே, உள்ளே இருக்கக்கூடாது. நேராக வருதுன்னா எப்படி இருக்கும் கைஸ். அவ்வளோதான், ஒரு அடி சத்துன்னு அடியே போட்டு விட்ருவோன்ற மாதிரி. ஓகே, கீழே தான் இருக்குது அந்த கன் பாட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கு ரொம்ப வெப்பன் தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த கிரானி இருக்குதுல்ல, இது சும்மா அடிக்க வரும். ஸோ அதனால் நம்ம 2 நிமிஷம் அது வந்து சாவடிச்சு கொல்லணும். உள்ளே இன்னொரு பாட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். உள்ளே என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. என்னடா போன எஸ்கேப்புக்கு வந்த மாதிரி எல்லாம் வருது, ரொம்ப கடுப்பாகுதே. சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே போயிட்டு இந்த நம்ம கீழே வந்து சத்தத்தை இந்த பக்கம் போட்டோன்னா அந்த பக்கம் கிரானி வராது. பாவீங்களா, இங்கே இவ்வளோ பெரிய சத்தம் இருக்குது. சரி ஓகே, இதை அப்படியே நவுத்து விட்டு அப்படியே கீழே போயிடுவோம். நீங்கள் இங்கே வந்து ஒரு பக் பண்ணலாம். அதை நான் வந்து கார் எஸ்கேப்பில் சொல்கிறேன். எப்போ வேணால் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போயும் சொல்ல வாய்ப்பு இருக்குது, இந்த வீடியோலையும் இல்லை அடுத்த வீடியோவில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த பக் உண்மையாலுமே. ஓகே கைஸ், கார் இது வெப்பனுக்கு ஓகே வரலுங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரானி, ஐயோ பார்த்துச்சுங்க இந்த கிரானிக்கு ஒரு வேலையே இல்லை. ஓகே, மேலே தான் போது பார்த்துச்சுன்னு நினச்சா நான் மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த பக்கம் ஓடி போயிட்டு வெப்பனை தூக்கி அந்த கிரானியை டொப்புன்னு ஒரே அடி. அவள் தான் ஊசி குத்தி கிரானி போயிடும், 2 நிமிஷத்துக்கு வராது. ஓகே, இப்போ நான் மேலே முதல் வேலை எனக்கு கிரானியை வந்து 2 நிமிஷம் வர விடாமல் பண்ணணும். அதான் வெப்பனை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு டப்புன்னு எடுத்துகிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கிரானிக்கு என் கையில் தான் டாப் சாவு. ஓகே, இந்த பக்கம் வந்துடும். வாடி கிரானி வந்துச்சுங்க. நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, கிரானி இவ்வளோ அழகாக வருது. போதுமா கிரானி. சரி ஓகே, நம்ம கன்ஃபார்மாக செத்துச்சு. ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்குவோம். கீழே விழுந்துச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் மேலே ஏதாவது இருக்கா. வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வர 2 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே கிரானி எழுந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணி உள்ளக்க ஏதாவது இருக்குதா, எதுவுமே. ஓகே வேர் லக்கி. சூப்பர் நீங்கள். இது வந்து டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான், வேறு லெவலு. சும்மா சாத்து நிறைய போகிறேன்ற மாதிரி. இருங்க, அது கார் எஸ்கேப்புக்கா டோர் எஸ்கேப்புக்கா எனக்கு தெரியல ஒழுங்கா. சரி ஓகே, காருக்கு முதல்ல ஓப்பன் பண்ணி
அச்சோ! கடுப்பாகுது கைஸ். நான் என்ன கஷ்டப்படுறேனோ எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த கார் எஸ்கேப் வேணால் பண்ணிடுவோமா பேசாமல்? ஏன்னா வந்து டோர் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா ஒரே கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கிடச்சது வந்து கார் எஸ்கேப் பொருள் தான். இருந்தாலும் நம்ம மாறக்கூடாது கைஸ். நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ணணும். வாங்க போவோம். இல்லை கார் எஸ்கேப்பே பண்ணுறோமா? சரி ஓகே, நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோம் வாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? நம்ம 3வது பாட்டில் வேணால் நாங்கள் வந்து டோர் எஸ்கேப் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கோம். ஓகே, இப்போ உள்ள பேர்டு சாப்பாடு. ஓகே, உள்ள பேர்டு கிட்ட என்ன இருக்குது நான் பார்க்கல. காக்கா கிட்ட ஓகே எதுவுமே இருக்காது. ஓகே, உள்ள இது வேஸ்ட்டு. எனக்கு வந்து அந்த இதுவும் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஓகே இது கன் பார்ட் கிடச்சிருக்கு. நம்ம சுற்றுறது ஒன்று பார்த்தோம்ல அண்டர் கிரவுண்டில் கூட, அது போட்டால் வந்து ஏதோ நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது எங்கே போய் அதை பார்க்கணும்னு தெரியாது எனக்கு. அதனால அது நான் வேஸ்ட்டுன்னு நினச்சினுக்கிறேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே, பேர்டு கிட்டே போவோம். ஓகே, இங்கே இருக்குதுங்க இந்த புக்கு இருக்குதுன்னா வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம வந்து காருன்னு வருதுங்க. ஓகே, நம்ம போயிட்டு டொபக்குன்னு திறந்து உள்ளே போயிட்டு உள்ளதாக இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே, இந்த காக்கா கிட்டே ஏதாவது இருக்குதான்? ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் வேறு லெவல் போடுங்க. இருங்க, இதுக்குள்ளே ஏதாவது அதுதான் காக்கா ஒன்று சோறு கிடையாது. சரி ஓகே, சோறை மட்டும் போடுவோம். இது வந்து நமக்கு தேவையில்லாத பொருள், கீழே தூக்கி போடுவோம். தேவையில்லை நம்மளுக்கு இதானா. சரி ஓகே, நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலில் கூட ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, உள்ளே ஏதாவது விஷயம் இருக்கா? ஓகே, ஹேமர் போடுங்க வேறு லெவலு. இப்போ நம்ம வந்து கன்னை மட்டும் அது என்னது சேர்க்கணும். சேர்த்து அவ்வளோதான், அந்த ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே தேர்ட் ஃபோட்டோ கிடச்சிதுங்க. எங்கே வேறு லெவலுங்க நம்மளுக்கு. சரி, நம்ம இதை முதல்ல செட் பண்ணிட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே இருக்க ஹேமர் எடுக்க முடியும். ஹேமரில் தான் பல வேலைகள் நிறைய வேலை இருக்குது. இது வந்து கொஞ்சம் டியூரிங் டைம் அதிகமாகவே போகுது. ப்ளீஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து நல்ல ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் கைஸ், நான் நம்புகிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி பண்ணுறேன் கைஸ். என்னால் காமெடியே வராது கைஸ். எனக்கு காமெடி வராமலே இதோட பண்ணுறேன்ல, அதுக்கு அவங்களுக்காவது நீங்கள் பாருங்கள். அதான் எனக்கு காமெடி வராது கைஸ். நான் காமெடி வரலனாலும் ஏதாவது பண்ணுறேன்ல மென்டல் மாதிரி, இதையாவது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சரி ஓகே, நம்ம தேர்டு பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணுறோம் அந்த கன்னோட மேப்பில். காக்கான்னு ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கத்தினுக்கிறாரு. ஓகே டபுக். ஓகே, போட்டாச்சு, அவ்வளோதான். கன்னுடு கிராணி வந்துச்சுன்னா அவள் தான், அது சுட்ட தள்ளிட்டு போகலாம். கிராணி எங்கேயாவது இருக்குன்னா வா கிராணி. சரி ஓகே, வரல. நம்ம போய் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. எனக்கு முதல்ல ஹேமர் எடுக்கணும், அதான். ஓகே, நடுவில் வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும் இந்த கிராணி. கிராணி சீக்கிரம் வா, அவனை அடிக்கலான்னு பார்க்குறேன், வரமாட்டேன். சரி ஓகே, உள்ளே நம்ம போவோம். எதுவுமே இருக்காது. ஏன்டா எதுவுமே இல்லாமல் வச்சுக்கிறீங்க? டென்ஷன் ஆகுதுடா பார்த்தா. அந்த வீடை பார்த்தா ரொம்ப சுற்றுற மாதிரி வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஓகே, நம்ம நேராக வைக்கணும். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து நான் கம்மி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அங்கங்கே கட் பண்ணுறேன். ஆனாலும் அது வந்து இவ்வளோ வந்திருக்குது டியூரிங் டைமு. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கே 30 நிமிஷம் ஆகுது. ஆனால் நான் வந்து இதை வந்து 100 தடவை பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ கடுப்பாகும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சுங்க, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தடவை பார்க்கணும். அப்புறம் அந்த மெசேஜ் ஆகுதுன்னு பேர் என்ன, ஹலோ காய்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் அந்த வேர்ட்ஸ் வரும்ல, அதை போடுறதுக்கு இன்னொரு தடவை பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குதுங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நான் போடலான்னு இருக்கேன். இது நான் ஒன்று போட்ட 2 வீடியோவில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட 3 வீடியோலேயும் நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டிருப்பேன். வந்து ஏதாவது பேசுகிற மாதிரிலாம் போட்டிருப்பேன். என்னால் முடியல கைஸ். ரொம்ப அப்படியே பார்த்து அப்படியே மண்டை வெடிக்குது கைஸ். ஆனால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. என்னென்னா வந்து நீங்கள் வந்து கண்ணாடியை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்து இல்யூஷன்லாம் தோணுமா? அது வந்து உண்மை தான் நினைக்கிறேன். நான் எதுக்கும் அது மாதிரி பண்ணதில்லை. யாரும் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து இல்யூஷன் தோணுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ் நம்ம. ஓகே, இப்போ நம்ம உள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம வேறு டாபிக் போயிட்டேன். ஓகே, உள்ளே ஏதாவது இருக்கணும். போடுங்க கார்கி.
அதான் நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு செகண்ட் பொருள் கிடச்சாச்சு. ஓகே, உள்ளே என்ன இருக்குது? விழுந்துடக்கூடாது. ஓகே, இல்லை வரல, கிராணி வரல. ஓகே, இப்போ நம்ம இந்த பலகையை மட்டும் எடுத்து போட்டுருவோம். ஓகே, இதை எடுத்துப்போம். சும்மா உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம போகலான்னு பார்த்தேன், ஆனால் வேணாம். ஸோ நம்ம போயிட்டு கிராணி மட்டும் வரக்கூடாது, வந்துடாதடி கிளவி. ஓகே, வரல. ஓகே, நான் சொன்னது கிராணி கேட்டுச்சு போலங்க, நல்ல கிராணியாக இருக்குது. ஏன் ஒழிஞ்சுன்னுக்குறேன்னா எனக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுது, இங்கே வந்து பார்த்த மாதிரி சத்தம் கேட்டுது, அதனால தான் நான் வந்து ஒழிஞ்சிருக்கேன். பட் எங்கேயும் வரல. ஓகே, போவோமா? போகலாமா? இவங்க ட்ராப் கிடக்குது பார்த்தீங்களா கீழே. ஓகே, இப்போ நம்ம இந்த காரை முதல்ல இது பண்ணுவோம். டிக்கி ஓப்பன் பண்ணுமா? ஓகே, கார் டிக்கி ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி வந்து ஏதோ சொல்ல வந்தேன் கைஸ், மறந்துட்டேன். ஐயோ, உண்மையில மறந்துட்டேன். அப்புறம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேறு பார்க்கணும். ஓகே, வாட்டர் மெலனுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்பார்க் ப்ளக் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸ்பார்க் ப்ளக் ரொம்ப தேவை. ஓகே, செயின் கட்ரு. இது நான் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கே தெரில, போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே, மேலே அது கட் பண்ணணும்ல, சாரி. அது மாடியில் போயிட்டு, மாடி தானே சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்கிறது? அதெல்லாம் என்ன, மேலே போயிட்டு பேர் மறந்துச்சுங்க, சாரிங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டு போகிறேன்னா, கிராணி பார்த்துருச்சு என்ன. ஸோ அதனால் இப்படி சத்தம் போட்டேன்னா இந்த பக்கம் வரும். அதனால் அப்படியே நான் சத்தம் போட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு மேலே போயிட்டேன்னா அந்த கிராணி சுற்றின்னு இருக்கும். அந்த இடத்துலையே பேசி அப்படியே தொண்டை அப்படியே வத்துது கைஸ். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? முடியல கைஸ், ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகுது கைஸ். எவ்வளோ எடிட் ஆகுது, அது எனக்கு வந்து கடுப்பாகுது எடிட் பண்ணி அந்த மாதிரி சொல்லலாம். எவ்வளோ ஈஸியாக இங்கே கட்டை கிடக்குது. ஓகே, இது நமக்கு தேவை. எவ்வளோ ஈஸியாக இங்கே கட்டை கிடைக்குது. அந்த மாதிரி போன வீடியோவில் கிடச்சிதுன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே தேவையில்லை கைஸ். சரி, ஓகே, நம்ம வெளியே போவோம். கிராணி வந்துடக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, வரல. ஐயோ, தள்ளி விட்டோம். கன்ஃபார்மாக கிராணி மேலே வரும், நம்ம அதுக்குள்ளே ஓடி போயிடணும். கிராணி ஐயோ வந்து இப்போ ஹார்ட்டே நின்றுச்சு கைஸ் ஒரு நிமிஷத்தில். ஐயோ, கிராணி வரத்துக்குள்ளே ஒளி அப்போ ஒழிஞ்சாச்சு கைஸ். இந்த கிராணி இருக்குதே, கிராணி டென்ஷன் பிடிச்ச கிராணி வேணே பண்ணுது கைஸ். இந்த கிராணி வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்ததை பார்த்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு பொறுமையாக போவோம். ஆனால் நம்மளை வந்து பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சோம்னா நல்லா உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடும் கைஸ். இதுதான் எனக்கு கிராணிக்கிட்டே பிடிக்காத ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஹோட்டல்லேருந்து பார்த்தா கூட அதுக்கு தெரியும் நம்ம பார்க்குறோன்னு. ஓகே, அது உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம போகலாம். ஓகே, இல்லை ஐயோ, ட்ராப் போட்டுச்சுக்குங்க, நான் இதை பார்க்கவே இல்லை. ஓகே, எந்த பக்கம் போவோம்? அங்கே தாங்க நின்றுக்குது, நல்லா பார்க்கல. அதுக்குள்ளே கீழே போயிட்டு இந்த கார்கிட்ட போட்டுருவோம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து கிராணி அப்படியே வந்துச்சுன்னா அவ்வளோதான், மாட்டிப்போம். ஏன்னா ஒன் வே இருக்குது இந்த உள்ள காருக்குள்ளே, அதாவது கார் இருக்க இடத்துக்கு வந்தாலும் நம்ம சுற்றிட்டு போயிடலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் கைஸ், பயம்னா அது பயம். ஓகே, வாட்டர் மெலனை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஸ்பார்க் ப்ளக் இருக்கணும், அது என்னோட பெரிய ஆசை. அது நடந்துடுச்சுன்னா எல்லாம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் அப்போது வாட்டர் மெலனை போய் ஆமாம், நம்ம இந்த பக்கமே போகலாம். நான் ஏன் அவ்வளோ தூரம் போய் நிற்கிறேன்? ஓகே கைஸ், இந்த பக்கம் போவோம். நான் ஏன் இந்த பக்கம் போகிறேன்னு தெரில. ஏன்னா அந்த கேம் விளையாடும் போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மேலே மாடிக்கு போயிட்டு தான், அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே இறங்கி அப்புறம் அந்த விண்டோ வழியாக குதித்து தான் இது ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்போ எனக்கு தோணல இந்த பக்கமே வழி இருக்குன்ட்டு. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம பின்னாடி போவோம். கிளவி வந்துடக்கூடாது, வரல போட்டு சும்மா சத்தின்னு அடியை போட்டு விட்ருவோன்ற மாதிரி வந்தாச்சு கைஸ். ஓகே, வச்சுட்டு டபக்குன்னு கட் பண்ணோன்னா உள்ள ஸ்பார்க் ப்ளக் போடுங்க. ஏங்க ஸ்பார்க் ப்ளக் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, கேஸ் சிலிண்டர் இங்கே தான் இருக்குது. இப்போ எல்லாமே டப்புன்னு கிடைக்குதே கைஸ். இதில் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இதில் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி கட் பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்பார்க் ப்ளக் போடச்சு. இன்னும் இன்ஜின் பார்ட்டு, அப்புறம் பேட்ரி, அப்புறம் கேஸ் சிலிண்டர் கிடச்சிச்சு. ஓகே, இன்ஜின் பார்ட்டு பேட்ரி மட்டும்தான் கைஸ். வேறு லெவல் கைஸ்.
இப்போ நம்ம அந்த கீழே கூட போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த கிளவி கூட வச்சுருக்கோம், அதாவது 8 கால் கிளவி. இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து ஓடினீங்கன்னா அது வந்து போகாது. அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு தான் போகும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் கைஸ் கண்டிப்பாக. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் ரூம் போய் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்ரி கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இன்ஜின் பாட்டும் இருக்கலாம், பேட்ரியும் இருக்கலாம். ஏன்னா அது வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் தானே. அதனால் வந்து ரொம்ப சின்னதில்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து போவோம். ஆனால் உள்ளே மட்டும் எனக்கு தேவையில்லாத பொருள் மட்டும் இருந்ததுன்னா அவ்வளோதான், நான் பறந்துடுவேன். ஓகே, என்னங்க இங்கே போட்டு வச்சுக்கிது. நான் அப்போயே யோசிச்சிருந்தேன்னா அந்த கம்பியில் உட்காந்து கீழே குதிச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி யோசிக்கல. ஏன் கேட்டிங்கன்னா வந்து அந்த கிராணி வந்து டப்புன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சத்துன்னு அடியை போட்டு விட்ருவோம் கைஸ். அதனால் இந்த பக்கம் போகலாம். சுற்றி அந்த மாதிரி தான் கைஸ் நான் சுற்றின்னு இருக்கிறேன். காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து நான் ஒரு அந்த இது தான் பாடினேன், அதான் இது தான் சொன்னேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வேர்ட் தான் சொன்னேன். ஸோ வந்து ஓப்பன் டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பேசாமல் வெயிட் பண்ணுங்கள், தூக்கி போட்டு. எனக்கு வந்து அப்படி கை போகுது கைஸ் இந்த பெப்பர் ஸ்ப்ரே மேலே. ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து அந்த கிராணி வந்து நம்மளை பார்த்தாலுமே ஒன்றுமே செய்யாத மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம், அடுத்த வீடியோவில் சொல்லலாம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். ஓகேவா, கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் திருப்பி மேலே தான் வரேன். ஏன் வரேன் மறந்துடுச்சு. ஏன்னா வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் வந்து 2-3 நாளுக்கு மேலே ஆகுது. ஓகே, இது வந்து என்னது 1. ஓகே 1, இதை தான் பார்க்க வந்தேன், கோடு தான் பார்க்க வந்தேன். ஓகே, கோடு 1 பார்த்தாச்சு. அந்த கீழே போனனாலும் கோடு 1 போட்டோன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும் கரெக்டானது. ஓகே, உள்ளே போயிட்டு கேஸ் சிலிண்டர் ஊற்றிடுவோமா, அவ்வளோதான். இன்னும் 2 பொருள் மட்டும் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் கைஸ். ஆனால் எல்லா பொருளுமே கிடச்சிது, இன்னும் 2 பொருள் தான் கிடைக்கல. ஓகே, கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஓகே, எஃப்னா ஃபுல்லு, ஈனா எம்டி தானே கைஸ், தெரில. ஓகே, அவ்வளோதான், அந்த இடம் முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்ம இன்னும் பேட்ரி தேவை, அப்புறம் இன்ஜின் பார்ட் தேவையா? ஓகே போடுங்க, வேறு லெவல். இன்ஜின் பார்ட்டு பேட்ரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வர இன்ஜின் பார்ட்டு பேட்ரி தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, வாங்க நம்ம போய்ட்டு இன்ஜின் பார்ட்டு பேட்டரியை போய் கண்டுபிடிச்சிருவோமா. வைகா வாங்க. நான் என்ன பேசுனேன்னு தெரில, எனக்கே தெரில. ஸோ வந்து யாரும் கோச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே, ஐயோ இந்த இன்ஜின் பார்ட்டு இந்த பேட்டரிக்கு ரொம்ப நேரம் அலைய வச்சுருவாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக ஆகும் போல் கைஸ் இந்த இன்ஜின் பார்ட்டுக்கும் பேட்டரிக்கும். இந்த வீடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு அந்த இது வேணும். பேசாமல் இதுக்குள்ளே தான் இருக்குமோ ஒரு வேலை, இருக்கலாமே. அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கெல்லாம் இன்ஜின் பார்ட்டு வைப்பாங்க ஃபஸ்ட்லாம், இப்போ வைக்க மாட்டுறாங்க. சரி ஓகே, இங்கே தான் இருக்காதா? ஓகே பேசாமல் நம்ம இந்த ஹவுஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா வந்து எனக்கு டென்ஷன் ஆகிட்டே போகுது கைஸ் போக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ண வேணாம். ஓகே, நான் வந்து கொஞ்சம் கத்தி பேசுகிறேன் இப்போது. ஏன்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பேச நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோமோ நான் அவ்வளோ பொறுமையாக போயிட்டேன் அப்படியே. ஓகே கைஸ், வந்துடுச்சு இந்த கிளவி. எப்படி இவங்க உள்ளே வந்துடுமா? ஐயோ திரும்ப வந்துடக்கூடாது. வரல. ஓகே, நான் கூட பயந்துட்டேன், இவ்வளோ கிட்ட வந்து நிற்பாங்களா கைஸ், பார்த்தா நம்மளுக்கு பயம் வருமா வராதா? ஓகே, இருட்டுகிட்டே போகுது கைஸ் எனக்கு. அதான் நான் வீட்டில் இருக்கிறேன், மாடியில் தான் நான் வந்துருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். ஓகே, இங்கே தான் இன்ஜின் பார்ட். சாரி கைஸ், நான் மறந்துட்டேன். எனக்கு படப்படப்பாயிட்டே போகுது கைஸ், எனக்கு இருட்டிகிட்டே போதா. எனக்கு வந்து உள்ள பேய் பயம் வந்துருச்சு, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள பேய் பயம் வந்துருச்சு கைஸ், எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இது போட்டு இப்போ நம்ம அது என்னது பேர், எதையோ ஃப்ரெஞ்சா, அது பேர் என்னது தெரில எனக்கு, ஃப்ரெஞ்சு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டபக்கு டும். அது உங்களுக்கு நான் இப்போ என்ன பாடுறேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
டசக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஓகே டசக்கு 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 டும் டும். ஓகே கிளவி வர மாதிரி இருந்தது, அதனால தான் நான் உள்ளே வந்தேன். ஓகே வருதா 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 வரல கைஸ். என்ன கைஸ் இந்த கிளவிக்கு மெண்டல் பிடிச்சிச்சா? சீக்கிரமாக வரணும் கைஸ். பஞ்சுவாலிட்டினா அந்த டைமுக்கு இருக்கணுமா இல்லையா? பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் கைஸ். பஞ்சுவாலிட்டி முக்கியம் பிகுலே. ஓகே இது வந்து கிளவி வர மாதிரி தெரியல, வெளியே போய்டுவோம் பேசாமல். ஓகே இந்த கிளவி கண்டிப்பாக வராது. நம்ம அதுக்குள்ளே இந்த ஃப்ரெஞ்சை தூக்கிட்டு போவோமா கைஸ்? தூக்கி தூரம் போட்டு போவோம். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏங்க இவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் அந்த கிளவியை சாவடிக்க, இவ்வளோ நேரம் வராமல் பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த வெஞ்சை போய் எடுத்து வச்சோடனே வந்துடுச்சு இந்த கிளவி. நல்லா வாய் பாருங்களேன்னு. கடுப்பாகுது கைஸ். கடுப்பாகுமா ஆவாதா? இவ்வளோ டென்ஷன் பண்ணா. ஓகே இப்போ நம்ம போயிட்டு அந்த புக்கை எடுத்து நான் பேசாமல் வைக்க போகிறேன் கைஸ். ஏன்னா வந்து கீழே இருக்க வாய்ப்பு எதுக்கு விழுந்துச்சு கைஸ். இங்கே சத்தம் கேட்டு கண்டிப்பாக வரும் கிளவி. ஐயோ வரக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாது கூடாது. ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கீழே இருந்து வருதுங்க. எங்கே பார்த்துடுச்சு. டேய் ஏன்டா கிளவி, ஏன்டி கிளவி நீ இப்படி பண்ணுற? சொட்டை கிளவி எப்படி வந்து அப்படி நின்னுக்குது? பேசாமல் மூடிடலாமா? இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த கிளவியை வந்து சில இடத்துக்கு தான் வரும், சில இடத்துக்குலாம் வர முடியாது அப்படி சொல்லிட்டு முக்கியமான இடத்துக்குலாம் வர முடியாமல் தேவையில்லாத இடத்துக்குலாம் வர மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவையில்லாத இடத்துக்குலாம் அது வராது, முக்கியமான நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வரும். ரொம்ப சூப்பர். ஓகே நம்ம இப்போ இந்த புக்கை வர எடுத்து போகணும். அதுக்குள்ளே இந்த கிளவி மட்டும் இங்கே வந்ததுன்னா அப்போல தான் நல்லா டென்ஷன் ஆகிடுவேன். எங்கே பார்த்துடுச்சு. எட்டி கிளவி சும்மா சாப்பிட்டுக்கிற நீ. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. ரொம்ப அப்படியே வந்து 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 நோண்டிகிட்டே இருக்குது. ஓரளவு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா நோண்டக்கூடாது சொட்டை கிளவி, அந்த மட்டும் தான் இருக்குது எனக்கு. வா இந்த பக்கம் போய் நீ அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வராது கைஸ், நம்மளே போக வேண்டியதான். சரி பார்த்துக்கலாம், பொறுமையாக போங்க. காணும். ஓகே காணும். சரி இந்த பக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குதா? போடுங்க. இல்லை போ சீக்கிரம் போய் புக்கை வச்சு அதை ஓப்பன் பண்ணு. ஓகே ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த சாவி எனக்கு கிடைச்சதுன்னா இப்போ நம்ம வளருது கைஸ் பாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தெரியல, வீடியோ பார்த்தா தான் இன்றைக்கே தெரியும். ஓகே நம்ம ஹேமர் எங்கேயோ போட்டேன் தானே? ஓகே மேலே போட்டேனா? எங்கேயோ போட்டேன் கைஸ், மறந்துச்சு. மேலே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மேலே போய் பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த அங்கே நைட்டிங்க வெள்ளை நைட்டி பார்த்தீங்களாங்க? இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக வந்துடும். என்னங்க இந்த கிளவி இங்கே போய் ட்ராப் போட்டுச்சு. இது மண்டல் கிளவி இங்கே பார்த்துச்சு. ஓகே இந்த பக்கம் நம்ம வர வச்சுட்டு கூட போயிடலாம் பேசாமல். ஓகே நம்ம ஒளிஞ்சிருப்போம். ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை சொல்லுங்கள். என்னங்க இந்த கிளவி எங்கேங்க? இந்த கிளவி ஓப்பன் மட்டும் ஆகுது, டோர் காணும். ஓகே ஓகே இங்கே தான் இருக்குது. இது ஒளிஞ்சிட்ருக்குது கைஸ். நான் இதுக்கிட்ட ஓகே பார்த்தீங்களா இது எப்படி வாந்தி எடுத்துச்சுன்னு அந்த சாவியை. வரக்கூடாது இல்லை வரல. சாவி எடுத்துவோமா? ஏங்க அங்கே தாங்க நிற்கிது அது இந்த கிளவி. ஓகே இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே ட்ராப்புங்க. நீங்கள் சும்மா நடக்கிறீங்கனாலே ட்ராப்பு. நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னும் ஒன்று அந்த பேட்ரி மட்டும் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், தப்பிக்கலாம். அந்த பேட்டரியை கூட சீக்கிரத்தோட எனக்கு வந்து கீழே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி இந்த மாதிரி பொருள்லாம் வந்து காணும். பேட்ரி ஹேமர் கன் பார்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காணும் அப்படின்னா நீங்கள் அது அணுக வேண்டிய ஒரே இடம் 8 கால் கிழவியின் வீடு. ஏன்னா வந்து அங்கே தான் இருக்கும் அதிகமாக பர்சன்டேஜ். ஓகே இல்லைல்ல ஓகே என்னென்னா வந்து அதிகமாக வந்து அங்கே தான் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து விளையாடும் போதே நான் நினச்சேன் கண்டிப்பாக இது பேட்ரி கீழே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே கீழே தான் இருந்தது. ஐயோ மேலே போவோம். ஓகே மேலே போய் இந்த ஹேமரை மட்டும் எடுப்போம். ஏன்னா அதுக்கு அந்த ஹேமரை உடைக்கணும் அந்த இடத்த. ஹேமர் தூக்கு.
அந்த சொட்டை கிளவியை தாக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ நம்ம கீழக்கன்னு வருது கைஸ். எனக்கு கிழக்கு வெளுத்துருச்சு. ஐயோ, பாடக்கூடாது. தப்பு 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 தப்பு. இதெல்லாம் நீ ஏன் பாடுற, நீலாம் பாடக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, இந்த பக்கம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம். ஓகே, சத்தத்தை போட்டு போவோம். அப்போ தான் அந்த கிளவி வந்து டைவர்ட்டு. அப்புறம் டப்புன்னு நேராக வந்து ஒரு சத்துன்னு அடியே போட்டு விட்டானா என்ன பண்ணுறது. அதனால் ஐயோ பயமாக இருக்குது கைஸ் எனக்கு எங்கே போனாலுமே. சரி ஓகே, ரொம்ப இருட்டிகிட்டே போகுது. நம்ம சீக்கிரம் வீடியோ முடிக்கலாம். கீழே வந்துச்சு பிளாங்க்லாம். சரி உள்ள நல்ல விஷயம். ஏய் இன்னும் ஸ்பைடர் கீழே எடுக்கலடா. ஏன்டா தேவையில்லாமல் ஸ்பைடர் மீட்டு. சரி நம்ம இப்போ ஒரே வேலை, கீழே மட்டும்தான் போய் பார்க்க முடியும். கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனோன்னா என்ன நடக்கும்னா, கீழே வந்து இன்னொரு இடம் இருக்குது. அதில் கூட நம்மளுக்கு ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போனோம்னா, நான் ஏன் இப்போ ஸ்க்ரூ எடுத்துகிட்டு கீழே வந்தேன்னு எனக்கே தெரியாது. யாரும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க கைஸ். என்ன பண்ணலாம், அப்படியே மேலே போட்டு விட்ருவோம். அந்த வீட்டுக்கு மேலே போட்டுட்டு இப்போ போய் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் டப்புன்னு இதை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அடிச்சிடுவோம்மா இந்த கிளவி. வேணுங்க எனக்கு கடுப்பு கைஸ் ரொம்ப. ஒரு அடியை மட்டும் போட்டு விட்ருவோம். வா கிளவி சோறு போடுறாங்க கிளவி. இங்கே நல்லா பிரியாணி போடுறாங்க. வா வா வா. பிரியாணி நோண்டி ஓடி வருது பாருங்களேன். பிரியாணியாகவே நான் வந்தால் வாங்கிக்கோ பிரியாணி. ஐயோ சாரி கிளவி, பிரியாணி வாயில் கொடுக்க மறந்துட்டேன். வள்ளி விட்ரு கிளவி. சாவடிக்குதுங்க இந்த கிளவியை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்க. ஓகே, இதை எடுத்துட்டு கீழே போயிட்டு எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா போஸு குத்துன்னு சிரிப்பு தாங்க வருது எனக்கு. ஓகே, இந்த பக்கம் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கிடைக்கணும் கடவுளே போவோங்க நம்ம. கொட்டாய் வருதுங்க. நீ இருக்கிறியே. ஐயோ பாட்டு பாடினேக்கிறேன் கைஸ். வர நம்மளுக்கு எப்படி தெரியாது என்ன பாட்டுன்னு. டப்புன்னு இதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. யாராவது வாங்கின பாட்டாக இருந்ததுன்னா அவ்வளோதான். ஓடு கிளவி ப்ளீஸ் கிளவி ஓடு கிளவி. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எங்கே போனாலும் கிளவி இருக்காது. அதாவது 8 கால் கிளவி எல்லாத்தையும் நம்ம கிளவி சொல்லி ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எப்படின்னா தெரியாது. பைத்திய மாதிரி பேசுவேன், கண்டுக்காதீங்க கைஸ். அவ்வளோதான். சேஃப்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மேலே சேஃப்கி இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட இது என்னது பேட்ரி இருந்தாலும் சந்தோஷம். பேட்ரி சேஃப்கி நான் நினச்சேன் உண்மையாலுமே நான் நினச்சேன் கைஸ். ஐயோ இது நம்ம அங்கே போட்டோன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுமே. என்ன பண்ணலாம், சரி கீழே போ. அது வேறு நம்மளுக்கு தேவைப்படும். சரி நம்மளுக்கு ஏன் தேவை அது, ஏன்னா எதுவுமே இருக்காது ஸ்க்ரூ எடுக்கிறது. அந்த கிளை இருந்துச்சுங்க. என்ன பண்ணலாம், மேலே போயிடுவோம். டப்புன்னு போகிற வரைக்கும் நம்ம ஒரு நேரம் மேலே போவோமா. ஓப்பன் பண்ணக்கூடாது கைஸ். ஓப்பன் பண்ணால் அந்த கிளவி வந்து பிடிச்சிரும். ஓப்பன் பண்ணால் பிடிக்காது. நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே போனால் தான் பிடிக்கும். ஓப்பன் பண்ணால் அதோட உடம்பு வந்து உள்ளே வராது. ஓகே, என்ன பண்ணலாம், மேலே போவோம். இது கீழே போட்டு மேலே போய் அதை எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். சாவியை வச்சுட்டு. என்னங்க அது சத்தம் கேட்டுது, விழுந்தா மாதிரி சத்தம் கேட்டுது கைஸ். என்னங்க கீழே போயிடுச்சா. அச்சோ, இப்போ நான் எப்படி எடுப்பேன், கீழே போயிடுச்சுன்னா. இப்போ நான் கீழே போனேன்னா அது அங்கே தான் போய் நிற்கும். அங்கே போய் நின்னா எப்படி சாவி எடுக்க முடியும். என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, இப்படி போய் பக்கு இப்படியாடா கொடுப்பீங்க. அச்சோ என்னங்க இது சாவியை காணும். சரி ஓகே விடுங்க. சேஃப்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது இது பேட்ரி, அதான் என்னோட ஆசை. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. மாஸ்டருக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நான் தூக்கி போட்டு போயிடுவேன். அவ்வளோதான் போ பை. ரொம்ப கடுப்பாது கைஸ் எனக்கு. ஏன்னா வந்து சாவியை போய் உள்ளே போட்டு விட்டாங்க கைஸ். உள்ளே இருக்குமான்னு எனக்கு வேறு பயமாக இருக்குது. இப்போ நான் இதை எப்படி எடுப்பேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்குமோ, திருப்பி வந்திருக்குமோ, காணுமே இதுலையும். என்னோட சாவியை கொடுங்கடா, ஏடா அப்படி பிடிக்க வச்சுக்கிட்டீங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி பக்கெலாம் வந்து நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியாது கைஸ். இந்த மாதிரி பக்கை கொடுத்துட்டாங்கன்னா. இந்த கிளை வேறு 10வது தடவை வருது, காணும். நல்லா காலை பாருங்களேன் அப்படியே உள்ளே வந்துடுச்சு.
இந்த மாதிரி பக்கெல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். கேம் டெவலப்பரு இந்த மாதிரி பக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப அப்படி டென்ஷன் ஆகுது கைஸ். நான் பேசுனதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ளே ஒரு வேளை பேட்ரி இருந்துன்னா நான் ஆகும் சொல்லுங்கள். நல்ல வேலை இந்த எஸ்கேப்பில் அதுக்குள்ளே பேட்ரி இல்லாதனால நான் தப்பிச்சேன். இந்த பக்கம் வர பாருங்களேன், வந்துச்சு. நான் நினச்சேன் இப்போ நான் ஏன் அந்த கிளவி இங்கே வர வச்சேன்னா, ஒரு இடத்துல பேட்ரி இருக்கும். நீங்கள் பேட்ரி காணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டிய இடம் ஒன்று இந்த இடம் கிடையாது. சும்மா நம்ம தேடி பார்ப்போம். இதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு சந்து இருக்குல்ல, இருங்க. அதுதான் போயிடுச்சு. ஓகே, இந்த ஐயோ நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். உள்ளே எதாவது இருக்க உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, நீங்கள் அப்படி நினச்சி போகக்கூடாது உள்ளே இருக்கோன்னு. பேட்ரியில் நார்மலாக இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துலையும் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டரியாக இருக்கட்டும், காணாமல் போன பாட்டாக இருக்கட்டும். ஓகே, இந்த பக்கம் ஓடுது. நல்லா ஓடி போயிடுவோம் நம்ம டப்புன்னு இந்த பக்கம் வரும்போது. வா 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 8 கால் கிளவி ஓடிட்டல்ல அப்படி சொல்லிட்டு ஓடணும். ஐயோ எங்கே ஓட முடியல அப்பா. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அணுக வேண்டிய இடத்துக்கு போவோம். இதான் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு அது என்னது உட்காந்து போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த சுற்றுறது வந்து ஓகே மாற்றி வந்துட்டேன். அந்த சுற்றுறது வந்து போட முடியும். அதை போட்டால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஏன்னா வந்து நானும் என்ன யூஸ் இருக்கும்னு யோசிக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, எதுவுமே எனக்கு தெரியலை. ஓகே, போட்டு அவ்வளோதான் சத்துன்னு அப்படியே போட்டு விட்ருவோன்ற மாதிரி கார் எஸ்கேப் முடிச்சாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு கார் கீ எடுத்துகிட்டு உள்ளே போய் இன்னும் உள்ளே உட்கார முடியல. ஓகே அந்த பக்கம் இருக்கா டிரைவர் சீட். சாரி, உள்ளே போய் அவ்வளோதான் ஸ்டார்ட் ரிவர்ஸ் எடு ஸ்வைங்குன்னு. ஓகே, ஃப்ரெண்ட்டு ஒரு பின்னாடி கிளம்பி வந்திருக்கும் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனால் எனக்கு வந்து பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஓகே பார்ப்போம். இன்னும் உண்மையில வந்துச்சுங்க. அப்படியே பின்னாடி விட்டு ஏற்றிடுவோமா? இன்னும் 2 மினிட்ஸ் அவ்வளோ ஏங்க கிளவி நம்ம பின்னாடி ஏற்றிட்டோம். அதனால நம்ம வந்து அது 2 மினிட்ஸ் வராதுன்னு காமிச்சிருக்கு. நம்ம எஸ்கேப் ஆனதுனால கிளவி வந்துடுச்சு. சரி ஓகே, அவ்வளோதான். இந்த எஸ்கேப் முடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போட வச்சு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை கைஸ், பெல்லை கடை கிளிக் பண்ணுங்கள். பை.